ஹலோ, நான் வந்துட்டேன். எபிசோட் 3ல உங்களை பார்க்க திரும்ப வந்துட்டேன். நான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கேன். பார்க்க போகிறேன். அப்பா என்ன பார்க்க கூட்டு போகிறாங்கோ. திரும்பி பார்க்குறேன், யாரோ என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதான் அம்மா தான் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டே வராங்க. நான் பார்க்கில் போய் இந்த மரத்துக்கிட்ட மோந்து பார்ப்பேன். என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அங்கே பீ அடிச்சிட்டு போயிருப்பாங்க. நானும் பார்த்து பீ அடிச்சிடுவேன். பீ அடிச்சு டெரிட்டரி மார்க் பண்ணிடுவேன். அப்போ தான் நான் தொலைஞ்சு போயிட்டேன்னா எனக்கு இந்த வழி எனக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு அப்பா வந்து புல்லுலேயே கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்கா, அதனால பாத்வேல போனால் கால் ரொம்ப சுடும். அதனால புல்லில் போனால் கால் ஜில்லுன்னு இருக்கும். அதனால அப்பா என்னை எப்பவுமே புல்லுலேயே கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதான் என்னோட ஃபேவரட் திங்ஸ். பார்க்கில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரத்துக்கு மரம் மோந்து பார்ப்பேன். அப்படி மோந்து பார்த்து அங்கே பீ அடித்து என்னோட டெரிட்டோரியை மார்க் பண்ணுறது தான் என்னோட ஃபேவரெட்டு டாஸ்க் இந்த பார்க்கு. பார்த்தீங்களா, எனக்கு இப்படித்தான் நான் எல்லா மரத்துக்கிட்டையும் மோண்டு பார்த்து பீ அடிச்சிடுவேன். அப்புறம் அப்படியே சுற்றிட்டே போவோமா. இந்த பார்க்குக்குள்ளே பெரிய பார்க்கு இது. அங்கே அந்த க்ரீன் ஃபீல்டில் என்னை அப்பா கழட்டி விட்டுருவாங்களா. ஐயோ, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உள்ள போக முடியாதபடி எவனோ ஃபென்ஸ் போட்டுட்டான். அச்சோ, உள்ள போக முடியாதா? நானு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, யாரு பார்த்த வேலைடா இது, ஃபென்ஸ் போட்டானுங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்கிறா. என்ன பழப்பு நம்ம இந்த ஃபென்ஸ் இல்லைன்னா நான் அந்த க்ரீன் ஃபீல்டுக்குள்ளே போய் நல்லா படுத்து உருண்டு எல்லாம் விளையாடுவேன். இப்போது அந்த ஃபீல்டை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்காக போட்டு மூடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் வருஷம் மூடி இந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் என்னை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நான் நல்லா ஜாலியாக பார்க்கில் சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி ஓடி ஜாலியாக விளையாடுவேன். அப்புறம் அங்கெல்லாம் போக முடியாதபடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பேட் டேவாக போச்சு. என்ன பண்ணுறது? ஸோ அப்பா என் கூடயே பின்னாடியே வராங்க. அப்புறம் இப்போ பார்த்தா என்னைய கூப்பிட்றாங்க. அப்பா கூப்பிட்டு லீஷ் போடு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா லீஷ் போடணும்? பார்க்கில் லீஷ் போடாமல் போகக்கூடாது. இது இந்த ஊர் பார்க்கோட ரூல்ஸு. டாகை இந்த மாதிரி பப்ளிக் பார்க்கில் கூட்டிகிட்டு போகும்போது லீஷ் போட்டு தான் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா டாகை பார்த்து பயப்படுறவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நான் ஆசையாக அவங்க கிட்ட போனேன்னா பயந்துருவாங்கல்ல. அதனால லீஷ் பண்ணுவோம். அது என்னது, சாக்லேட் மாதிரி இருக்கே, ஐயோ என்னமோ கறி மாதிரி இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு எவ்ரி டைம் நான் பார்க்க வரும்போது இது கறி மாதிரியே இருக்கும். ஆனால் இது கறி இல்லை, இது பைன் கோன். எனக்கு இதை கடிச்சு சாப்பிடணுன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா அது கடிக்கிறதுக்கு கிறுக்கு முறுக்குன்னு நல்லா பிஸ்கெட் மாதிரி கரக்கரன்னு முறுக்கு மாதிரியே இருக்கும். நான் நல்லா அதை கடிச்சு கறக்குன்னு கடிப்பேன். என் பல்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் பார்க்க போகும்போது நான் வந்து இந்த பைன் கோன் கடிப்பேன். அவ்வளோதான், பார்க் டைம் முடிஞ்சு போச்சு. அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஆனால் போகலாம் கூப்பிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? ஐ எம் ஸோ சேட். மறுபடியும் நான் ஈவினிங் பார்க் வருவேன். தண்ணி வெயில் அடிக்குது, தண்ணி குடிப்போம். முதல்ல தண்ணி சில்லுன்னு சூப்பராக இருக்குது போயிட்டு வந்ததுக்கு. அப்பாடா, சூப்பர் வாக்குக்கு அப்புறம் இப்படி வந்து என் பெட்டில் படுத்து ஒரு நேப் எடுத்தா என்ன சுகமாக இருக்கும். சரி, நான் போய் தூங்குறேன். நீங்களும் போய் உங்கள் வேலையை பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.